25th வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகி 3 இயர்ஸ் கம்ப்ளீட். சூப்பர். ஸோ அதோட ஸ்பெஷலாகவும் ரெண்டுமே உங்களை பத்தி ரொம்ப பிடிச்சிருக்காங்க. நீங்க வந்து என்னால் ஒரு பேஷன் இருக்குது, என்னால் பண்ண முடியும். ஆனால் வந்து ஃபைனான்ஷியலி ப்ராப்ளம் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் உங்கள் ஃபேவரட்டான ஆர்ஜி வைஷ்ணவி நான் பேசிகிட்டு இருக்கேன். MBA யோகா குரு மைஜி எங்கள் சேனலில் வந்து ஸோ த ட்ரியோ இஸ் பேக்னு சொல்லலாம். நீனி வந்து இஸ் பேக்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நீனி பற்றியும் அண்ட் உங்களை பற்றியும் வந்து பேச போகிறேன். பர்சனலி ப்ரொஃபஷனலி திருப்பி என்ன சொல்ல ஒரு ரீவைண்ட் மாதிரி இருக்கலாமா? ரீயூனியன் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க. அதை நாங்க அதை ஃபில் பண்ணிக்கலாம் லாஸ்ட்ல. ஓகே இல்ல ரீவிசிட்டிங் நான் சொல்றேன். சப்டைட்டில் போடுவோம் அது வச்சுக்கலாம். ஓகே ரைட். சோ 3 idiots is back. ஒருவேளை ஐடியா கிடைக்கலனா டைரக்டர் சொல்லுவாங்க. ஓகே ரைட். சோ 3 idiots is back னு வச்சுக்கலாமா? இல்ல 2 idiots. 2 idiots why? அவர் கிளவர். இல்ல நான் கிளவர் இல்ல. இந்த இடியட்ல மேரேனா மேரி இடியட். இந்த இடியட்ஸ் வந்து நான் வந்து சினிமா டைட்டில் தான் சொன்னேன். சோ நண்பன் படத்துல வந்த மாதிரி எல்லாரோட மூத்தவரிங்க அமிதாப் ஓகே அமிதாப் பச்சன் வச்சுக்கலாம். சோ 3 idiots is back னு உங்கள வச்சுக்கலாம். அந்த பேரை சொல்ல போறியா? ஓகே அமிதாப் பச்சன் சொல்லிக்கலாம். ஓகே ரைட். இல்ல உங்கள யார் வந்து பாரி, யார் வந்து வெங்கட், யார் வந்து சித்? இது எனக்கு புரியல. ஐ அம் சாரி. ஐ அம் நாட் சொல்லுங்க யாரு அந்த மூணு பேர் யாரு? ஆமா நீங்க எடுத்துட்டானா நீங்க இவருக்கு புரியணும்னா நீங்க உண்மையிலே அந்த அமீர் கான் விஷயம் அது அது மூணு பேர் சொல்லுங்க. மாதவன் who is அமீர் கான், who is மாதவன்? அது இவங்க கிட்ட கேட்காங்க, எனக்கு தெரியாதுப்பா. மீன்ஸ் அது தெரியும். ஆனா அத நாம எப்படி சொல்ல முடியும்? நாம எப்படி சொல்ல முடியும் இந்த மாதிரி? நான் இல்ல மிக்ஸ்டா எடுத்துக்கோமா. நீங்க யார் எப்படி ரியாக்ட் பண்றீங்க எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. திடீர்னு பை குட். நான் தமிழ் விஜய் சார் எடுத்துக்கிறேன், நீங்க ஹிந்தில அமீர். நீ எப்ப பார்த்தாலும் இது இந்த எடுத்துப்ப. நீ ஹிந்திலயும் விஜய் தான் சொல்லிருப்ப. நீ சரி அவர் பர்த்டே. ஓகே அவர் பர்த்டே நம்ம ஷூட் பண்ணனும்னா சொல்லிக்கலாம். மெயினா ஒரு விஷயம் சொல்லணும்ன்றதுல ஆக்சுவலா கோட் ப்ரமோஷன் ஜூன் 25th வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகி 3 இயர்ஸ் கம்ப்ளீட். சூப்பர். சோ அதோட ஸ்பெஷலாவும் ரெண்டு பேருமே உங்களை பத்தி ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்க. நீங்க வந்து இப்ப என்கிட்ட கேட்டே ஆவணும். இல்ல நீங்க இவங்கள பத்தி எல்லாம் புகழ்ந்து சொன்னீங்களே, நாளைக்கு ஒரு மணி நேரம் அவரு பார்த்துருந்தாங்க. நாங்க எப்போ அப்படின்னு பேசுறேன். என்கிட்ட கேட்டு நானும் இதே கவுண்டர் சொல்லி ஆகணும். நான் இப்ப இவங்களை பத்தி பேசுறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றேனா? Yes. ஸ்பீக் என்ன சொல்றேன்? ப்ளீஸ் நான் ரொம்ப இல்ல இது ஃபன். பாவா ஃபன் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். பட் ஏதாவது கண்டென்ட்க்குள்ளேயும் சேர்ந்து ஃபன்னா இருக்கணும்ல. சோ அவினாஷ் பிரதர் சொன்னாரு ஹரிஷ் பிரதருக்கு இந்த கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஏஷ்க்கு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தினேஷ் பிரதர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஹரிஷ் வந்து எல்லா எபிசோட்லயுமே எனக்கு ஒரு சீன் கொடுப்போம். அந்த சீன்ல ஒரு டயலாக் நான் பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணது? உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாருமே வந்து இல்ல பேசுங்க. இல்ல இதுல எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் அப்புறமா சொல்றேன் இந்த விஷயத்துல. ஓகே இல்ல நான் பதில் சொல்லி இது கண்டென்ட் தான், நல்ல கண்டென்ட். ஏன் தெரியுமா? அவர் சொன்னார்ல எல்லா எபிசோட்லயும் டயலாக் கொடுத்தாருன்னு. எனக்கு ஒரு டயலாக் ஒரு எபிசோட் டயலாகே இல்லாம நடிக்க சொன்னாரு. ஒரு டயலாக் இல்ல. நான் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். 13th எபிசோட்ல அந்த ஹாஸ்பிடல்ல ஆக்சிடென்ட் ஆகி உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப ரவியும் இவனும் தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த எபிசோட்ல எல்லா சீனும் இப்படிதான் இருக்கும். அந்த எபிசோட்ல லிட்டரலி நான் ஒரு டயலாக் நான் இப்படி கூட பண்ண மாட்டேன். நான் வருவேன், இவனோட வருவேன், டம்மி பீஸ் மாதிரி வருவேன், டம்மி பீஸாக போயிடுவேன். கேட்டு பாருங்க இவங்கிட்ட. ஓகே ரைட் போதும். லெட்ஸ் கம் பேக் டு தி இது கண்டென்ட் பெஸ்ட் கண்டென்ட்னா பெஸ்ட் கண்டென்ட் வெரி குட் சூப்பர். ஆக்சுவலா அந்த 30th எபிசோட் எதுக்கு எத்தனை தெரியாது. அது 11th ஆமா சீரியஸா சொல்றோம். கண்டென்ட்டா தான் சொல்றோம். சீரியஸா ஓகே ரைட். நீங்க வந்து அந்த எபிசோட்ல வந்து டயலாக் உங்களுக்கு கொடுக்கல. நீங்க கேட்டிருக்கீங்க அவர் ஏன் டயலாக் கொடுக்கல? ஆமா ஏனா கொடுக்கல இல்லன்னு சொல்றாரு அவர். பேச வரல எபிசோட் அப்படி இல்ல. பதில் அவன் சொல்றான். இல்ல அவன் ஒருத்த மட்டும் தான் பேசி. அதுல ரவியும் பேசல ஆக்சுவலி. நிறைய இவன் மட்டும் தான் பேசிருக்கான். இல்ல அவர் சீரியஸா பேச சிரிச்சிரோட ஒரு பயமா இருக்கு அவனுக்கு. ஐயோ நான் சீரியஸா பேசுறேனால ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்கன்ற மைண்ட் செட்ல இருக்கறானே தெரியல. அது அவளே தோணும். ஆக்சுவலா அந்த எபிசோட் ஃபுல்லா டயலாக் இவனுக்குதான். சமீதா டயலாக் இல்ல, ரவிக்கு டயலாக் இல்ல, சமீதா மெட்ரஸ்ல இருக்கா. அவ எப்படி டயலாக் ஆக்சுவலா என்னன்னா நான் சொல்றேன் என்ன அது ரொம்ப எமோஷனா ஒரு சீன்ல போயிட்டு இருக்கும். இவர் வந்து முன்னாடி வந்து பயங்கரமா ஒரு ஹைப் கொடுத்துட்டாரு. ஒரு காமெடியா ஒரு பேர் எடுத்துட்டாரு. ஒரு 12 எபிசோடா நல்ல காமெடி பயங்கரமா ஒரு எடுத்துட்டாரு. இந்த இடத்த தான்
அந்த 13வது எபிசோட் 11 இந்த எபிசோடுக்கு அப்புறம் வந்து சீரியஸே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷன் ஆக ஆரம்பிக்கிறேன் ஒரு பீரியட். ஸோ ஒருவேளை ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு சீரியஸாக ஏதாவது எனக்கு தெரியல அது அப்படிதான் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நான் பேசிட்டு இருக்கேன். ஒருவேளை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது இதுவாகிட்டு இருந்தா சீரியஸான சீன்ல ஏதாவது பேசிட்டு காமெடியாக இருந்தா அது வேற மாதிரி போயிருக்கும். ஓ ஞாபகம் இருக்கு 11வது எபிசோட் 13ல தூக்கிட்டாரு. ஆமா 13ல தூக்கிட்டாரு. அதனால தான் இந்த ரீசன் நான் நினைக்கிறேன். நான் அப்படிதான் டைரக்டா கேக்குறோம். நீங்க சொல்லுங்க ஏன் அது வந்து டைரக்டா எக்ஸ்பிரஷன் காட்டுங்க அவினாஷ் பிரதர். இந்த எக்ஸ்பிரஷன் சொல்லுங்க. இல்ல அது பாருங்க இது பண்றது சொல்லு. சரி உண்மையை சொல்லணும்னா அந்த டைலாக் என்ன பண்ணிட்டு இருந்தேன் இதேதான் பண்ணிட்டு இருந்தேன். ரவி கூட அவரே பேசிட்டு போடா நான் கூட ஆமா இவன் மட்டும் தான் பேசிட்டு ஏன் டைரக்டர் இவருக்கு எப்படின்னா ரவி ஃபீல் பண்ணிட்டு நான் ரவி கூட ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இவன் பேசுவான் அவங்க கேட்பான் இவரு கேட்பாரு. நான் அவனுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். ஐயோ இப்படி நடந்துச்சு. இல்ல ஆக்சுவலா என்னன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஃப்ரெண்டு எப்படி சொல்றது சும்மா காமெடியா பண்ணிட்டு இருக்க மாட்டான். ஓகே 11ல வந்து ஃப்ரெண்டு தான் அந்த இடத்துல எப்படி சொல்றது அவன் இருக்கிற நிலைமைக்கு அவனை அட்வைஸ் பண்ணி அவனை எப்படியாச்சும் உட்கார வைக்கிறது அவன் பொறுப்புல தான் இருக்குது ஆக்சுவலா. ஸோ அதனால தான் அந்த இது உள்ளது. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ஆக்சுவலா இவருக்கு டயலாக் இல்லாததுக்கு ரீசன் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கே தெரியாது. சரி வேண்டாம் இதேதான் ரீசன் சொன்னதுதான் சொல்லுங்க நான் நீங்க சொல்லுங்க. தெரியாது நாங்க சொல்றோம்ல எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது இல்ல ஆக்சுவலா எங்களுக்கு தெரியும் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு ஞாபகம் இல்ல. இல்ல இப்ப நான் நல்ல ரீசன் சொல்றேன் பாருங்க. சொல்ல மாட்டேன். நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. என்னன்னா இவன் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. இவன் அட்வைஸ் பண்ண அக்செப்ட் பண்ணிப்பாரு. புரியுதுங்களா? இவரும் பண்ணலாம். பட் இவர் வந்து எப்படி சொல்றது ரொம்ப வருஷம் பழகின ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இவரை நான் டயலாக் பேச வைக்க முடியாது. சோ இவங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து ஆர்கனைஸ்ல இருந்து மறந்த ஸ்டோரி படி பார்த்தா ஓகேங்களா? ஆமா அது ஒரு ஆடியோவா தான் இருக்கும். ஸோ ஸ்டோரி படி பார்த்தா அப்படிதான். ஸோ இவன் அவ்வளோ அட்வைஸ் பண்ணலாம். ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க வந்து இந்த அளவுக்கு டீப் கான்வர்சேஷன் போகணுன்ற ஒரு நீட் இல்லை. ஸோ அதனால தான் அது கிளாப் பண்ணுங்க ஒரு வாட்டி எல்லாரும். இவன் ரியல் ரீசன் சொல்லிருக்கான். இதுதான் இவன் ஆக்சுவலி அங்க சொன்னது எனக்கு. ஆனா இது எனக்கு ஞாபகம் இருக்கும். அண்ணன் கால் எங்க அண்ணன். நைஸ் சூப்பர் ரைட். சரி உங்களோட நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து போலாம். உங்க மூணு பேருக்கு வந்து ரேபிட் ஃபயர்ல உங்கள யார் வந்து இந்த மாதிரி சொல்ல யார் உங்களுக்கு ரொம்ப ஜாலி டைப் அந்த மாதிரி வந்து சொன்னா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு 5 क्वेश्चंस வரும் உங்க யார் ரொம்ப ஜாலி டைப் எப்பவுமே ஜாலியா இருப்பாங்க. chill out. சூப்பர். இவர் கூட இருக்கும்போது நாங்க ஜாலியா. ஓகே எமோஷன் யார் ரொம்ப சின்ன விஷயம் எதனா ஒன்னு ஆயிடுச்சுனா ஐயா ஐயா அம்மால எமோஷன் மட்டும் தான். சட்டது யாருக்கோ தப்பு பண்ணிட்டா இது தப்பு அவ்வளவுதான். எனக்கு மூஞ்சால அடிச்ச மாதிரி சொல்லுவாரு. யாரு பக்கத்துல இருக்கலாம் கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் இல்ல நல்ல விஷயம் அது. கேங்ல ஒருத்தர் இருந்தா நம்ம தப்பு நமக்கு தெரியும். அதாவது நீ அவமானப்பட்டு படாத கேவலமா சொல்லுவாரு. கேவலம் அப்படின்னு சொல்லி இல்ல ஆக்சுவலி எனக்கு எப்படின்னா இவனோட தப்பு இவன் கிட்ட தான் சொல்ல முடியும். நான் பின்னாடி போய் ஒருத்தர் கிட்ட போய் சொல்ல முடியாது. ஹரீஷ் எப்படி பண்ணா அவனுக்கும் அதுல சென்ஸ் இல்ல. இவனும் திருந்த மாட்டான். அதுல இன்னொன்னு அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா சோ அது ஒரு சென்ஸ் இல்ல. அப்படியும் சில பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க. அந்த மாதிரி எல்லாம் சில பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு பிடிக்காது. எனக்கு ஹரீஷ் ஏதாவது தப்பு பண்ணா தினேஷ் எனக்கும் தினேஷுக்கும் நிறைய கிளாஷ் ஆயிருக்கு. கிளாஷ்னா நார்மல். நாங்க அப்பவே பேசி முடிச்சிருவோம். சொல்ல போனா சட்டுன்னு கோவம் எனக்கு வந்து ஒரு மாதிரி. அதனாலே அந்த ஒரு முரண்பாடுன்றது இருந்துட்டே தான். ஏன்னா எங்க ரெண்டு பேரும் அப்பவே பேசி முடிச்சிருவோம்ல. இது இல்ல நான் பின்னாடி போய் தினேஷ் பத்தி பேசுறது சென்ஸ் இல்ல அதுல. ஓகே அதனாலே அது ஒரு மாதிரி இதுவாகும். அதனால நல்ல பாண்டிங் அது एक्चुअली அதனால இப்ப நல்ல பாண்டிங்கா இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இவனை திட்டுறோம் அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அது இவன் மட்டும் மாத்தி மாட்டான். அப்ப நான் பின்னாடி பேசுறேன். இல்ல இல்ல அந்த சார் வேற என்ன சொல்லிட்டு இருக்கோம். சோ வந்து யார் வந்து ரொம்ப லவ் அண்ட் கேரி ஒரு லவ்ல சாப்பிட்டியா இல்ல இல்ல எல்லாரும் இது மூணு பேருமே நல்லா அது பண்ணுவாங்க. ஆமா சாப்பிட்டியா இல்ல அவ்வளவுலாம் லவ் இல்ல. இப்படி வச்சுக்கலாம். போன் பேசிட்டு இருக்கோம் சாட் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிட்டியான்னு கேட்டாலே ஓகே இதோட முடிச்சுக்கலாம் தான். அதான் இல்ல ஆமா எங்களோட எப்போட போன் எப்போ ரேண்டமா போன் பண்ணிடுவோம். 10 மணிக்கு பண்ணுவோம் 12 மணிக்கு பண்ணுவோம். பேசி ஒரு வாட்டி பேசிடுவோம். டெய்லி எல்லாம் பேசணும்னு இல்ல. ஆனா ஒரு வாட்டி அப்டேட் வாங்கிடுவோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னா அப்டேட் வாங்கிட்டே இருப்போம். ஏதாவது இருந்தா பேசுறது இல்லைன்னா என் வீட்டுக்கு வந்துருவாங்க. இல்லைன்னா நாங்க வீட்டுக்கு போய் எல்லாம் ஒரு வாட்டி பேசி முடிச்சிடுவோம். அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப யார் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து ஃபியூச்சர் பத்தி யோசிப்பீங்க. ஃபியூச்சர்ல நம்ம எப்படி பண்ணோம் மோட்டிவேஷன் யார் பேசுவீங்க? இல்ல இல்ல ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொருத்தர் பேசுவோம். அதுக்கப்புறம்
ஆனா பண்ற பேசுறது இல்ல இல்ல ஆனா நான் ரொம்ப ஆனஸ்டா சொல்றேன், நான் ரொம்பவே மோட்டிவேஷனலா பேசுவேன். இப்போ நீங்க ஆமா பாத்துருப்பீங்க. பயங்கர மோட்டிவேஷன் ஆனா இல்ல இல்ல அவங்க அப்படி கேட்கல, மோட்டிவேஷனா பேசுறது சொல்றாங்க. இல்ல இருப்பாங்க. பிளஸ் ஃபியூச்சர் பத்தி யாரு ஃபியூச்சர் பத்தி அவர் யோசிக்க மாட்டாரா? ஃபியூச்சரை பத்தி இல்ல அவர் யோசிக்க மாட்டாரு. நான் ஃபியூச்சரை பத்தி நான் மோட்டிவேட், நான் இவங்களோட ஃபியூச்சரை பத்தி நான் இவ்வளவு பேசிட்டு சொல்லிடுவேன். ஆனா நான் அவ்வளவா யோசிக்க மாட்டேன். ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, ட்ரெயின் இப்பவும் போகும் நாளைக்கு போவோம். நான் நினைச்ச ட்ரெயின் நாளைக்கு போயிடுச்சு, நான் என்ன பண்றது அப்ப ஃபியூச்சர் நினைச்சு அந்த மாதிரி சிம்பிள். ஃபியூச்சர் ஓவரா யோசிக்கிறது இந்த ரெண்டு பேரும் ஆமா தான். அது உண்மைதான். ஆனா ரொம்ப டேஞ்சரா யோசிப்பாங்க. நீங்க உங்களோட ஃபியூச்சர் பிரசன்ட் பாஸ்ட் எல்லாம் மறந்துடுவீங்க. அந்த மாதிரி ஃபியூச்சர் யோசிப்பாங்க இவங்க யோசிக்க ஆரம்பிச்சா பைத்தியம் முடிச்சிடும் உங்களுக்கு. ஓகே ஓகே எல்லாரும் மோட்டிவேட்டா பேசுவோம், ஆனா அதுல ஃபாலோ பண்றதுக்கு இவர் ஒருத்தர் தான், நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆமா நான் சொல்றது வேஸ்ட். அது ஒரு காதுல இருந்து எங்கேயும் போகாது, அது அந்த காதுல இருந்து வெளியில அப்படியே தள்ளி விட்டுடுவாங்க ரெண்டு பேரும். இந்த பர்த்டே டேட்லாம் ஞாபகம் வச்சுட்டு பயங்கரமா சர்ப்ரைஸ் யார் கொடுப்பீங்க? ஒருத்தரே இல்ல, சர்ப்ரைஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு பாய்ஸ் கேங் கேல் ஆகுது, கேர்ள்ஸ் தான் ஹலோடி ஹாப்பி பர்த்டே ன்னு கொடுப்பாங்க உங்களுக்கு. அதெல்லாம் இல்ல இப்ப எங்க கிட்ட பர்த்டே டேட் கேட்க வரல யாரும் தெரியும். இப்ப எனக்கு வந்து சரி நீங்க மூணு பேர் சேர்ந்து திருப்பி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண நினைச்சிருக்கீங்க நீங்க? பண்ணிருக்கோமே, பண்ணிருந்தாங்க இருக்கேன். ஆனா நான் டைரக்ட் பண்ணேன், அவ்வளவுதான். அதான் வித்தியாசம். பட் என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் அவன் எக்யூப்மென்ட் கொடுத்துருவாரு இது. ஓகே இப்போ இந்த பேஸ் சீரிஸ்க்கு மூணு பேரோட சப்போர்ட்டுமே இருக்கு. நீங்க ஒரு ஆக்டிங் பேஸ் சீரிஸ்ல பண்ணலாமே, நான் பண்ணலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்கீங்களா? இவன் ஒரு சீரிஸ்ல பண்ணா நீயே வாழ்க்கை பெருசா டயலாக் இல்லல, இட்ஸ் நாட் ஒரு அவர் கேரக்டர். பண்ணவே மாட்டேன்ட்டாரு. ஓகே ஆக்டிங்ல இறங்க மாட்டாரு. எப்படியா காமிச்சிடணும் அப்படின்றது அது ஒரு அவரோட லெவல் மேல, எங்களோட மேல லெவல் புரியல. இல்ல இல்ல நான் காமிக்கணும்னு முடிவு பண்ணேன் ஃபர்ஸ்ட் எபிசோட். சின்னதா ஒரு அண்ணன் மாதிரி ஜெராக்ஸ் கடை நல்லா பண்ணாரு, கண்ணெல்லாம் உருட்டி சூப்பரா பண்ணாரு. அதோட புரிஞ்சு போச்சு. அது டைரக்டரோட வேலை அப்படி. அவர் அந்த அளவுக்கு நீட் கேட்டாரு. ஓகே நீங்க சொல்லுங்க ஃபியூச்சர் இந்த பேஸ் சீரிஸ்ல பார்க்கலாம் உங்கள. அது என்னதான் கேட்கணும். ஆமா பார்க்கலாம் பார்க்கலாம். பண்ணாருன்னா பார்க்கலாம். ஒரு 20 வேலை அவர் சரின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுக்கு ஆன்சர் நீங்க கேக்குறீங்க, அவர்கிட்ட ஆன்சர் இல்ல. மச்சான் நீ ஒரு ஷூட் பண்றேன்னு கேட்டா நான் பண்றேன் சும்மா தானே சும்மா போய் பச்சை இல்ல எல்லா கலர் போய் இவரு. அவர் பியூர் டைரக்டர் ஆக்சுவலா. ஓகே எப்படி இந்த கேள்வி கேக்குறீங்கன்னு தெரியல. அண்ட் பியூர் லயர். இந்த ஒரு ரோல் பண்ணனால கேட்டேன் நான். ரோல்ல கிடையாது அது ஆக்சுவலா, சும்மா அது ரோலுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அது ஒரு பாசிங் ஒரு ஒரு கிளவ் ஒரு இதுல ஒரு அட்மாஸ்பியர் ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். இல்ல ஆமா ஜூனியர் ஆர்டிஸ்ட். இப்ப நான் கேரக்டர் கொடுக்கணும்னா இப்ப அவர் பண்ணாருன்னா ஏன்னா நான் தைரியமா சொல்லுவேன், ஏன்னா நீ கேரக்டர் பண்ணணும் நான் கூப்பிடலையே அது தப்பும் கூட. ஏன்னா அவர் டைரக்டர், அவரோட வேலையை விட்டிங்க வந்து அதை பண்ண முடியாது. ஓகே 1000 வேலை இருக்கும். ஓகே இப்பயே வந்து இப்போ கூட பிஸி தான் இருக்கு, இப்போ போட்டோ நீ எழுத ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம வந்து நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன், நம்ம கேரக்டரா வந்து அதை கூப்பிட்டுட்டு என்னால் பண்ண முடியாது. அவருக்கும் அதுக்கு டைம் இருக்காது, என்னால் பண்ண முடியும், அவருக்கு அங்கே டைம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்த ஒரு விஷயம் இருக்கும் போது பண்ணுவோம். ஒருவேளை லாஸ்ட் எபிசோட்ல ஏதாவது கேமியோ மாதிரி அந்த மாதிரி வேணா பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் கேமியோன்னு சொல்லிடலாம். ஆர்டிஸ்ட் கேமியோ. எங்களுக்கு ஆர்டிஸ்ட் கம்மியா இருந்தா திடீர்னு யாரும் பக்கத்துல இருக்கிறவங்க போட்டுடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த சீரிஸ்ல நீ அது ஸ்டார்டிங்ல நாமளே வீடியோ நானே பண்ணிருக்கேன். அது பண்ணுவாரு. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவரு பேருக்கு பண்ணிப்பாரு. இப்போ ஒரு டைரக்டர் ஆயிட்டாங்கல்ல, இப்போ நம்ம போயிட்டு இது பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான மூவி என்ன? மூவில நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அதை இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஷேர் பண்ணலாம். அவினாஷ் பிரதர் உங்களுக்கு ஒரு ஹிந்தி படமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த படம் அந்த படத்துல இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன், அது எனக்கு ஒரு சின்ன சேஞ்ச் கொடுத்தது அப்படின்னா என்ன விஷயம்? ஆக்சுவலி நிறைய படம் இருக்கு. ஆனஸ்ட்லி சொல்லட்டுமா, எல்லா படமும் ஏதாவது ஒன்று சொல்லி கொடுக்கும். நேத்திக்கு ஒரு படம் பார்த்தேன், எப்படி அந்த மாதிரி நடிக்க கூடாது, அந்த மாதிரி வரக்கூடாது, அந்த மாதிரி படம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தேன். லிட்டரலி நேத்திக்கு அம்மாவுக்கு ரொம்ப படம் பேர்லாம் கேட்காதீங்க, பெரிய பிரச்சனை என்னாச்சு இல்ல, அது ஏன்னா ரொம்ப க்ளோஸ் யாரோ தெரிஞ்சவங்களோட படம் அது, அதனால கேட்கக்கூடாது. அந்த படம் பார்த்தா அம்மா ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டாங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் அம்மா திருப்பி அம்மா இங்க வந்துட்டாங்க, அதனால நானும் அம்மாவும் இப்போ இந்த படம் தான் பார்ப்போம் நைட்ல உட்காந்து இருக்காது. ஸோ இப்போ நேத்திக்கு படம் பார்த்தா அம்மாவுக்கு என்னன்னா கொலை, இந்த கிரைம், இந்த கொலை கிட்னாப் பண்றது இந்த மாதிரி பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி போட்டு அந்த படம் ஏதாவது இருக்கு, பேரை பார்த்தா நல்லா இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். இல்ல நீ கண்டுபிடிச்சிருக்க முடியாது, அந்த படமே நீ பேரை கேட்டிருக்க முடியாது. அந்த படம் பார்த்தோம், அம்மா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க, சொல்லிட்டே இருந்தாங்க ஐயோ எதுக்கு பார்த்தோம், பார்த்த படமே பார்த்துக்கலாம் அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லம்மா இதனால என்னன்னு தெரியுதுன்னா எந்த மாதிரி படம்லாம் பார்க்க கூடாது, நெகட்டிவா இந்த படத்துல எதுக்கு அந்த படத்தை பண்ணாங்க, அந்த டைரக்டர் எதுக்கு இந்த அது பார்ட் 2 வேற வரப்போகுது. நான் அதை அந்த எண்டிங் பார்த்தோன்னே பயந்துட்டேன், ஐயோ இதோட பார்ட் 2 இருக்கா.
நான் எங்க போக போறேன் இதை பார்த்து நான் So, okay. அந்த மாதிரி ஆனா பிடிச்ச படம் என்ன சொல்ல அதுல எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அத நிறைய இருக்கு ஆக்சுவலி அதான் சொல்றேன்னா நிறைய இருக்கு 3 Idiots இருக்கு உங்களுக்கு சிச்சோரேன்னு ஒரு மூவி இருக்கு ஹிந்தி படம் சிச்சோரே எல்லாருக்கும் தெரியும் ஆமா ஃபெயிலியர் நெவர் மேக்ஸ் யூ a bad person or அது உங்களை கீழே என்ன சொல்லுவாங்க கீழே பண்ணி பார்க்க அந்த மாதிரி டவுன்ஃபால் வந்தா நீங்க அப்படியே உடைஞ்சிட கூடாது அந்த டவுன்ஃபால்ல இருந்து நீங்க எப்படி வரலாம் அது டவுன்ஃபால் எல்லாருக்கும் வரும் எல்லா டைம்ல ஒரு நான் டான்ஸ் ஆடுறப்ப எனக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஆயிடுச்சு அது ஒரு டவுன்ஃபால் தான் ஏன்னா நான் 1 இயருக்கு ஃபீஸ் கட்டி கிராஜுவேஷன் பண்ண போயிருக்கேன் இப்படி ஆயிடுச்சு எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஸோ இட்ஸ் ஓகே இட் ஹேப்பன்ஸ் லைஃப்னா இதெல்லாம் நடக்கும் அதுக்கு நீங்க ஸோ அந்த மாதிரி நிறைய படம் இருக்கு தமிழ் படத்துல கேட்டிங்கன்னா ஆக்சுவலி எனக்கு அவ்வளோவா எனக்கு ஐடியா இல்லை தமிழ் படம் ஆனஸ்ட்லி சொல்லணும்னா அவ்வளோ ஐடியா இல்லை படம் நிறைய பார்த்துருக்கேன் நல்ல இல்லை கமர்ஷியலா மட்டும் பார்த்தது இல்லை நிறைய ஸ்டோரி வைஸும் பார்த்துருக்கேன் மலையாளம் படமும் நிறைய பார்த்துருக்கேன் பட் அந்த மாதிரி திடீர்னு ஞாபகம் வரல ஆனால் எல்லா படத்தையும் இருக்கு எனக்கு இன்செப்ஷன் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் தமிழ்ல கேட்டிங்கன்னா கத்தி ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்தா வெறி கொண்டு டேரக்டர் ஒன்று முடிவு பண்ணி ஸோ அதான் இன்ஸ்பயர் பண்ணுவேன் நான் டேரக்டர் ஒன்று நினச்சது அந்த படத்தை பார்த்தேன் ரொமான்டிக் மூவிஸ் பிகாஸ் நீங்க எடுத்த சீரிஸோ ரொமான்டிக்கான சீரிஸ் கத்தி போய் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லைங்க ஆக்சுவலாக சீரிஸ் நான் லவ் சீரிஸ் நான் பண்ணேன்னா எனக்கு அதான் வந்துச்சு ஸோ கட்ச ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும்னு பண்ணேன் அதில் எனக்கு என்ன தெரியுமோ என்ன ஃபீல் பண்ணணும் அதை நான் பண்ணேன் அவ்வளோதான் ஸோ அது நான் லவ் சீரிஸ்லாம் பண்ணணும்னு எனக்கு ஐடியாவும் இருந்தது இது இல்லை எனக்கு வந்து வாரணமாயிரம் ஸோ அந்த வாரணமாயிரம் இதுலேருந்து ஏதாவது ஒரு சீன் இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் எடுத்திருக்கீங்களா இல்லைங்க அப்படி எதுவும் இல்லை சார் நீதியில் உங்களுக்கு பிடிச்ச ரொமான்டிக் சீன் எது 5th எபிசோட்ல ஃபர்ஸ்ட் சீன் பிரிட்ஜ் சீன் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஆமா அதுவும் பண்ணுதான் எல்லாமே வந்து எப்படி சொல்றதுன்னா ஆக்சுவலா ஒரு ரோட் தான் பிளான் பண்ணேன் அந்த வேளை நாங்க அந்த ரோடுக்கு பார்த்த லொகேஷனுக்கு போயிட்டு இருக்கோம் மேல பிரிட்ஜ் நிறுத்துற அந்த பிரிட்ஜ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்தது தான் அந்த சீன் அப்பதான் எடுத்தோம் எல்லாரும் வெயிட் பண்ண சொல்லி எழுதி இப்படிதான் எடுத்தோம் எல்லாமே சூப்பர் வேற ஏதாவது ஒரு எபிசோட்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு லாஸ்ட் எபிசோட் எல்லாமே எல்லா சீனுமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது நான் வந்து ஆக்சுவலா அதை நான் 5th எபிசோடா எடுத்திருக்கணும் நான் பிளான் பண்ணது வந்து ஏன்னா சீரீஸா பண்ணணும் ஓகே ரொம்பலாம் இந்த சீரீஸ்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகாது ஒரு 4 எபிசோட் பண்ணிட்டு 5th எபிசோடா கிளைமேக்ஸ் வச்சுலாம் பண்ணேன் அப்புறம் அது 8 ஆச்சு 10 ஆச்சு 15-20 ஆகி கடைசியில் 31st போய் நின்றுச்சு ஸோ ஓகே எனக்கு என்னன்னா ஒரு 8 monthsக்கு முன்னாடி எழுதின ஸ்கிரிப்டை வந்து ஒரு வழியா எடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் 8 episodes மூவிஸா நிறைய மூவிஸ் பிடிக்கும் ஒரு மூவி எனக்கு வந்து ஜேஜேன்னு ஒரு படம் ஆமா அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சிம்பிளா ஒரு 100 ரூபா வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த படம் ரொம்ப பிடிக்கும் வாரணமாயிரம் ரஜினிகாந்தோட எல்லா படமும் ரஜினி சாரோட எல்லா படமும் எல்லா படமும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாங்க ஒரு 100 rupees நோட் வச்சு என்ன பண்ண முடியுமோ அதுதான் நாட்டிய அந்த படம் அதை வச்சு எப்படி கொண்டு போகலாம் சூப்பரா இது வந்து 10 minutes தான் பார்த்துப்பாங்க ஆமா அது படம் ஃபுல்லாவே என்ன சொல்ல ஃபுல் கொண்டு போயிருப்பாங்க ஒரு 3 மணி நேரத்தை எடுத்து இந்த கிளாஸ்ல ஒரு பையன் தூங்குறானா என்ன கேட்டீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா நான் சொல்லிட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டு இருந்தாங்க போல எல்லாரும் இல்ல அப்பவே சொல்லிட்டேன் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சரி ரைட் ஸோ இப்போ வந்து நீங்கள் 3 பேரும் வந்து இப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து போயிட்டு பார்க்குறவங்களுக்கு வந்து நீதி வந்து நல்ல பெரிய ரீச் கொடுத்துருக்கு தாண்டி நீங்கள் எல்லாமே இண்டிவிஜுவலாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம டேரக்டர் டு அசோசியேட் டேரக்டர் சீரியல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தனியாக வெளில வந்து இந்த சேனல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கருத்து லைக் என்ன சொல்றேன் ஒரு உங்களுடைய ஜாப் ரிலேட்டடான கருத்து வந்து எதாவது சொல்லணும்னா ஷேர் உங்க ஜாப் ரிலேட்டடான கருத்து லைக் இஸ் தேர் இஸ் எனி டவுன்ஃபால் உங்களோட ஜாப்ல ஏதாவது இருந்த ஒரு பெரிய ஃபெயிலியர் இல்ல ஒரு பெரிய ஒரு சக்சஸ் ஏதோ ஒரு கஷ்டம் வந்திருக்கும்ல இன்னைக்கு இது வேணாம் தூக்கி போட்டுருக்கீங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அந்த இடத்துல இருக்காங்க இந்த ஜாப்ல இருந்து வெளில வந்துடணும் இதை குவிட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த குவிட் பண்ண மூமெண்ட்ல குவிட் பண்ணாம நீங்க ரெஸ்யூம் பண்ணனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சக்சஸா இருக்கும் ஸோ அந்த குவிட் மூமெண்ட்டை சொல்லுங்க அதை ஷேர் பண்ணுங்க குவிட் மூமெண்ட் ஆக்சுவலி இந்த மாதிரி ஆக்சுவலி நான் டவுன்ஃபால்னா நாங்களா அது என்ன சொல்றது சொந்த காசுல சுனி வச்சு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஸோ வி ஹேட் திஸ் கிரேட் பிக் மூமெண்ட் நாங்க நல்லா போயிட்டு இருந்தோம் நாங்க இன்ஸ்டாவும் நல்லா போயிட்டு இருந்தது இப்ப சின்னதா ஒரு கதை எப்படின்னா நான் ஃபீனிக்ஸ் மால்ல எப்பவும் போவேன் இங்க வரும்போது எனக்கு அது ஃபர்ஸ்ட் ஹோம்
என் வீட்டை விட்டுட்டு அது ஃபர்ஸ்ட் ஹோம், ஃபோரம் செகண்ட் ஹோம்னு இருக்கும். எப்பவும் போயிட்டு இருப்பேன். ஆஃப்டர் தி சீரீஸ் கூட போயிட்டு இருந்தேன். ஸோ நான் நார்மலாக தான் போயிட்டு இருப்பேன். பிஃபோர் யாருமே தெரியாது, ஆஃப்டர் பார்க்குறவங்க இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க தானே, நீங்க தான், நீங்க தான், நீங்க தானே. ஸோ அந்த மாதிரி நிறைய என்னோட இவனோட நிறையவே நடந்திருக்கு. நாங்கள் டீ குடிக்க எங்கே நிற்போம் அப்படின்னு. இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த டவுன்ஃபால் எப்படி வந்ததுன்னா நாங்கள் அதை கண்டினியூ பண்ணாமல் விட்டோம். அந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் அந்த என்கேஜ் ஆகிறது, வீடியோஸ் பண்ணுறது விட்டதுனால டவுன்ஃபால் வந்தது. அண்ட் ஆனஸ்ட்லி ரொம்பவே ஆனஸ்டாக சொல்லணும்னு இப்போவும் டவுன்ஃபாலில் தான் இருக்கோம். இப்போவும் அவ்வளோவா இது இல்லை. ஸோ திருப்பி வர்றது எப்படின்னா நாங்கள் ஆனால் நாங்கள் அதை நாங்கள் நோக்கியே போகலை. மீன்ஸ் வி ஆர் நாட் திங்கிங் அபவுட் தட் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் கேட்டதுனால அந்த விஷயம் சொல்கிறேன். பட் வி ஆர் நாட் திங்கிங் அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்பயாவது திங்க் பண்ணுவோம். ஆல்வேஸ் சி வி ஆர் ஹியூமன் பீயிங். அந்த விஷயத்தை திங்க் பண்ணுவோம். பட் அதுக்காக வேலையை நிறுத்தி வச்சுட்டு போகல. இப்போ இவனும் வேற வேலை பார்த்துட்டு இருக்கான், அவனும் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான், எனக்கு ஒரு வேற வேலை போயிட்டு இருக்கு. பட் வாட் ஐம் சேயிங் இஸ் அது வரும். ஆனா அதுக்கப்புறமும் நீங்க கம் பேக் லைக் ஐ செட் சிச்சோரே மூவில அதான் சொல்லுவான் அவன். எல்லாரும் சக்சஸ் பத்தி பேசுறாங்க, ஃபெயிலியர் பத்தி யாருமே பேசுறது இல்ல. ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சு, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், வந்துடலாம் திருப்பி. என்ன ஆச்சு? இப்போ அவன் திருப்பி வந்துட்டு இருக்கான். அடுத்த அதோட பேயோட ஏதாவது பண்ணிட்டு இருக்கான், இல்ல ஷார்ட்ஸ் பண்றான், ஏதாவது பண்ணான். இப்போ இவன் அசோசியேட் டைரக்டர் மூவி இவன் பெரிய ஸ்டெப் எடுத்து இவங்களோட இன்டர்வியூ சொல்லியிருப்பாங்க. இவங்க ஒர்க்கை விட்டுட்டு மீன்ஸ் ஒரு நல்ல ஜாபை விட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் டவுன்ஃபால் தான் ஆக்சுவலி. நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு எப்படி வரும்? 3 பேருக்கும் சேர்த்து அவரே சொல்லிட்டு இல்ல அது என்னோடது சொன்னேன். பட் அந்த மாதிரி சொன்னேன். பட் அது அவனோட சொல்லும். அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. ஜாப் போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஓகே, ஃபீல் பண்ணது என்னன்னா வந்து ஓகே இது எப்படி நெக்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சினிமாவில் சர்வை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு சின்ன அமௌண்ட்டை ஒரு சேவ் பண்ணி வச்சிருந்ததில் எடுத்து பண்ணது தான். இப்போ ஆக்சுவலி ஒரு ஸ்டுடியோ ரன் பண்ணிட்டு இருக்கேன், ரெண்டல் ஸ்டுடியோ, ஸ்குவாடட் ஸ்டுடியோஸ்னு ஒரு ரெண்டல் ஸ்டுடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது மூலமாக என்ன பண்ண முடியுதோ. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் அதில் தான் நாங்கள் ஆக்சுவலாக இப்போ அது ஒரு ஆக்சுவலாக இப்போ என்னன்னா இப்போ ஸ்குவாடட் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது வரைக்கும் ஒரு ரெண்டல் கொடுக்குறது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, இந்த மாதிரி ஆஃபர்ஸில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில் போனால் ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்கிறேன் நான். இப்போ அவர் பண்ணிட்டு இருக்க விஷயம் இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சின்ன சின்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்க, பேஷனேட்டாக இருக்கவங்களுக்கு சம்டைம்ஸ் ஃப்ரீயாக கூட கொடுத்து பண்ணிட்டு இருக்காப்புல. அது சொல்ல மாட்டாரு, சம்டைம்ஸ் அது பண்ணிட்டு இருக்கான். பெரிய மனசு போயிட்டு இருக்கு அந்த இதில். இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய தான் ஃபினான்ஷியலி ஒரு விஷயம் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி கேட்ட நீங்கள் அவர் சொல்லியிருக்கோம், நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் சொல்லணும், ஏன்னா அவர் சொல்ல மாட்டார், அது ஒரு தண்டனை எடுத்து சொல்ல மாட்டாரு. ஸோ இது வரைக்கும் ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி போய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் ஏதாவது இந்த வீடியோ பார்த்து ஏதாவது பசங்க வந்து இதுவாக இருக்கவங்க, என்னால் ஒரு பேஷன் இருக்குது, என்னால் பண்ண முடியும், ஆனால் வந்து ஃபைனான்ஷியலி ப்ராப்ளம் எனக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணுறது. சூப்பர் தான், ரியலி கிரேட் ஒர்க். அண்ட் நீங்கள் சொல்லுங்கண்ணா. அதாம்மா அவர் ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன மாதிரி தான், இன்னமும் நாங்கள் வந்து அந்த பெரிய சக்ஸஸ் இன்னும் இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஓடிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து அடுத்த ஒரு எபிசோட் போகிறதே பெரிய விஷயம் தான். ஸோ அது மட்டும் தான் நான் பார்க்குறேன். இன்னமும் பண்ணுவோம், பண்ணிக்கிட்டே இருப்போம், பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். தேங்க்யூ, சூப்பர்.